உன் மனசுல என்ன ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்க கிட்ட அவ்வளவு ஈஸியா தப்பிச்சு போயிட முடியுமா? இது ஒரு ராக் ஸ்டாரோட வீடு. இங்க இருக்கிற செக்யூரிட்டிஸை தாண்டி யாரும் உள்ள வரவும் முடியாது, வெளியில போகவும் முடியாது. எல்லாரும் என்ன பாக்குறீங்க? தனு பேசுனது கேட்டீங்கல்ல? இவன் எதுக்காக தப்பிச்சு போனான்னு இப்ப இவங்கிட்ட கேளுங்க. பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொன்னவன் இங்க இருந்து கிளம்பி எங்க போக ட்ரை பண்ணான்? ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட உடனே பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சார் கிளம்பிட்டாரான்னு? யாராவது கேளுங்களேன். உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்ப என்னையும் ஞாபகம் இருக்கணுமே. என்ன பாக்குற? அன்னைக்கு பார்த்த மாதிரியே என்னைக்கும் இருக்கேனா? ஆமா, யார் நீ? எப்போ ஞாபகத்துக்கு வரலையா? ஒரு அற விட்டா எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். இவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கல்ல? நான் ஏன் அவன் மேல அவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டேன்? ராத்திரி பகலுமா விழுந்து விழுந்து அவனை கவனிச்சேன். அதோட அவனுக்காக நான் ஏன் அவ்வளவு செலவு பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும்ல? தனு, அந்த சந்தேகத்தை ஆரம்பிச்சதே நீதானே? இப்ப கேளு, நான் பதில் சொல்றேன். இவனை பார்த்ததுல உனக்கு ஞாபகம் மறதி வந்து என்கிட்ட என்ன கேட்கணும்னே மறந்து போயிடுச்சா? தப்பான விஷயங்களை எங்க பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு கண்ணாடியில உன்னையே பாத்துக்கிற மாதிரி இருக்கல தனு. அதனால தான் உனக்கு யாரை பார்த்தாலும் கேரக்டர்லெஸ்ஸாவே தெரியுது, உன்ன மாதிரி. மைண்ட் யுவர் லாங்குவேஜ். Why should I? உன் வாழ்க்கையில நீ கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாரு. அது எவ்வளவு அசிங்கமானதுன்னு உனக்கே தெரியும். அது தெரிஞ்சா இவங்கள யாருமே உன்னை கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. Enough of it. இந்த வீட்ல என்னதான் நடக்குது? ஆளுக்கு லெக்சர் அடிச்சிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் பழைய போட்டுக்கிட்டு. ஆக்சுவலி இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போனது இவன். ராஜ் அண்ணா தலையில அடிச்சிட்டு ஓடி போனவன். அவனை கேள்வி கேட்காம மாத்தி மாத்தி என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு வர கோவத்துக்கு எப்படிப்பட்ட மனுஷன் நீ? வெக்கமா இல்ல உனக்கு? இந்த வீட்ல இருக்கிறவங்க உனக்காக என்னெல்லாம் செஞ்சாங்க? உன ஆக்சிடென்ட் பண்ண பாவத்துக்கு வீட்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பெரிய பெரிய டாக்டர்ஸை வச்சு உனக்கு ஞாபகம் திரும்ப கிடைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? எங்க அண்ணன் தலையிலே அடிச்சுட்டு ஓடி இருக்க. அண்ணா, இவட மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சே ஆகணும். நீங்க யாரும் தண்டனை கொடுக்கலன்னா பரவாயில்ல, நான் கொடுப்பேன். இவன் அடிச்சு இப்பவே இவன் கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு தள்ளனா இல்லையான்னு பாருங்க. How dare you? இங்க பாரு, இப்ப நான் பண்றது எல்லாமே அவங்களை ஏமாத்த நடத்துற ஒரு டிராமா. உன்னை எப்படியாவது எஸ்கேப் ஆக வைக்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்கா எஸ்கேப் ஆகி ஓடி போயிடு. எங்களை மாட்டி விடலான்னு முயற்சி பண்ணா அதுக்கப்புறம் உன் நிலைமை யோசிச்சு பாரு. எங்க அண்ணியை போட்டு தள்ள உன்னை ஹையர் பண்ண மாதிரி உனக்காக ஒருத்தரை ஹையர் பண்ணுவேன். மரியாதை போயிடுங்கிறது. போடா வெளியில. ஒரு நிமிஷம் ஆலியா. தண்டனை அவனுக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிடலாம். இவனை எத்தனை நாளா தெரியும்? சொல்லு. ஏன் அவனை அவ்வளோ அக்கறையா பார்த்துக்கிட்ட?
ஆனா இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசி டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. He deserves punishment. அதனால யோசிக்காம உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இவனை அரெஸ்ட் பண்ணி இவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், நான் ஆலியா பேசுறேன், ராக் ஸ்டார் அபியோட தங்கச்சி. சார், நீங்க உடனே இங்க வீட்டுக்கு கிளம்பி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம். போலீஸ் கண்டிப்பா வருவாங்க. ஆனா ஆலியா, உன் பேச்சு எல்லாரும் கேட்கணுங்கிறத விட பெரியவங்க பேச்சு நீ கேளு. எனக்கும் அவனுக்கும் என்ன உறவுன்னு நீங்க கேட்டீங்கல்ல, பேர் சொல்லி சொல்ற அளவுக்கு எந்த உறவும் இல்ல. இருந்தாலும் அவனையே அவ்வளவு அக்கறையா பாத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இவன் டெக்கரேட்டர் இல்ல, இவன் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர். நவராத்திரி ஃபங்க்ஷன் அன்னைக்கு என்ன கொல்றதுக்காக தான் இவன் இங்க வந்திருக்கான். அன்னைக்கு இங்க நடந்த விஷயத்தை நீங்க யாரும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என்ன மயக்கமாக்கி ராவண பொம்மைக்குள்ள கட்டி போட்டு என்ன கொல்ல பார்த்தது வேற யாரும் இல்ல, இவன் தான். உன்ன மாதிரி ஆளுங்களால தான் சொந்த வீட்டிலே யாருக்கும் சேஃப்டி இல்லாம போயிடுச்சு. ஒரு உயிர் எடுக்கிறது உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சுல்ல? அவங்க ஃபேமிலி நிலைமையை யோசிச்சு பாத்தியா? உனக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல? நீ நல்லபடியா உங்க வீட்டுக்கு போய் சேரலனா அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும். அத பத்தி யோசிச்சிருக்கியா? இப்போ யோசிப்ப. ஏன்னா இன்னைக்கு நல்லபடியா நீ வீட்டுக்கு போய் சேர போறதில்ல. என்ன வலிக்குதா? எத்தனை பேரை நீ இந்த மாதிரி துடிக்க வச்சிருப்ப, இன்னைக்கு நீ துடிப்படா. பிரக்யாவை நீ அன்னைக்கு எதுக்காக கொல்ல வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுடா. என்னடா முறைக்கிற? சொல்றது கேளுங்க. ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆனவன் அடிச்சு செத்துற போறான். இவ சொல்றத நம்புறீங்க? இவகிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இவ எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரி, துரோகின்றது உனக்கு தெரியும்லனா? அப்படி இருக்கும்போது இவ சொல்றத நம்பிட்டு இருக்க? இது கூட ஏன் ஒரு டிராமாவா இருக்க கூடாது உன்னை ஏமாத்துறதுக்காக? இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவளெல்லாம் நீ நம்பவே கூடாது. எனக்கு அவ மேல முழு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இவ சொல்றது உண்மைதான், என் மனசு சொல்லுது. நவராத்திரி அன்னைக்கு இந்த வீட்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம்ல. ஆமா, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற? இவ எப்படிப்பட்டவளா இருந்தாலும் இவள நமக்கு தெரியும். ஆனா அவன உனக்கு தெரியுமா? இல்ல இல்ல. அது எல்லாத்தை விட பெரிய ப்ரூஃப் என்னன்னா, இவ எதுக்காக பழசெல்லாம் மறந்து போன மாதிரி நாடகம் ஆனா நடிச்சானா இல்லையா? ஒருவேளை இவ எந்த தப்பும் பண்ணலனா எதுக்காக இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணா சொல்லு. நீ சொல்றத நான் மறுக்கலையேனா? நான் என்ன சொல்ல வரேன்னா, சட்டத்தை உன் கையில நீ எடுக்காதுன்னு தானே சொல்றேன்.
போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க இங்க வரட்டும். let them decide. அவங்க வந்து கண்டுபிடிக்கட்டும் யார் உண்மை சொல்றாங்க யார் பொய் சொல்றாங்கன்னு அப்ப தெரியும்ல. கார்ட்ஸ் அவனை பிடிங்க. ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க. ஆலியா, சீக்கிரமா ஏதாவது பண்ண. அவன் மட்டும் வாயை திறந்துட்டான், அப்புறம் நம்ம கதை முடிஞ்சிரும். இப்ப எப்படி இருக்க? நல்லாவே இருக்கேன். இங்க பாரு, ஓ நல்லதுக்காக சொல்றேன். உன்ன மாதிரி ஆளுங்களை போலீஸ் எப்படி நடத்துவாங்கன்னு உனக்கே தெரியும். வாயால பேசுறதை விட கையால பேசுறது தான் அதிகமா இருக்கும். அதனால உன் உடம்பு புண்ணாகாம இருக்கணும்னா எல்லா உண்மையையும் நீயே என்கிட்ட சொல்லிடு. அதோட உன்னோட இந்த பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் ஏன் முன்னாடி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணாத. உனக்கு என்ன உண்மை தெரியணும்? நவராத்திரி அன்னைக்கு நடந்த உண்மை. உனக்கு இப்ப ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு எல்லாத்தையும் மறந்த மாதிரி ஆக்ட் பண்ணி அமைதியாவே இரு, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க கிட்டயே உண்மையை சொல்லு. அப்படி இல்லைன்னா இங்க என்கிட்டயே உண்மையை சொல்லிடு. நீ ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணனா என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறமா இந்த வீட்ல இருந்து சுதந்திரமா வெளியில போல உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. இனிமே முடிவு உன் கையில தான் இருக்கு. சிறை பறவையா உள்ள போறியா இல்ல சுதந்திரமா பறக்க போறியா? நீங்க எனக்கு கொடுத்தது 2 ஆப்ஷன் தான். 3வது ஆப்ஷனும் எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நம்ம 2 பேருக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்ல, அதே மாதிரி எந்த விரோதமும் இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக என்ன கொல்றதுக்காக நீ பிளான் பண்ண போற? அன்னைக்கு நீயே என்ன கட்டி போடுறப்ப என்ன கொலை பண்றதுக்காக யாரோ உனக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொன்ன. என்ன கொலை பண்ண உனக்கு யார் பணம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியணும். அந்த உண்மையை சொன்னா உன்னை விட்டுடுறேன். யார் இங்க பிரச்சனை பண்ணுது? மிஸ் ஆலியா, நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க? என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இதோ இங்க நிக்கிறான் பாருங்க, இவன் தப்பு பண்ணிட்டு தப்பிச்சு ஓட பாக்குறான். இவன் தப்பிச்சு ஓடும்போது தடுத்த எங்க அண்ணனை இவன் அடிச்சு பாருங்க. எங்க அண்ணன் மயங்கி விழுந்து தலையில எவ்வளவு பெரிய கட்டு. மயக்கத்துல இருந்தார் எங்க அண்ணன். அது மட்டும் இல்ல, எங்க அண்ணியை கொலை பண்ண கூட முயற்சி பண்ணிருக்கான். நீங்க தான் இவனை விசாரிக்கணும். ப்ளீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் ஹிம். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார். ஐ எம் சாரி, ஆனா உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி இவன் எங்ககிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்ல வந்தா. அதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் இவனை அரெஸ்ட் பண்ண வேண்டாம் சார். சொல்லு, என்ன முடிவு பண்ணிருக்க? இங்க என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறியா இல்லனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியா? எனக்கு அந்த ஆளோட பேரை மட்டும் சொல்லு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். மிரட்டி பார்த்த, அதட்டி பார்த்த, இப்ப வேற வழி இல்லாம கெஞ்சி கேட்கிற. எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா சொல்லுவாங்க, உண்மையை பேசினா சந்தோஷமா இருக்கலாமா. உனக்கு உண்மை தானே தெரியணும். உன்னை போட்டு தள்ள யார் எனக்கு பணம் கொடுத்தாங்கன்னு உனக்கு தெரியணும். நான் உண்மையை சொல்லிடுறேன். அது வேற யாரும் இல்ல, உன் கூடவே இருக்கிற உன் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க தான்.
அவங்க தான் இதை பண்ணாங்கன்னு அவங்க பேரை சொன்னா கூட நீங்க யாரும் நம்பவே மாட்டீங்க. எங்க அவங்க பேரை சொல்லிடுவனோன்னு இந்நேரம் அவங்க மனசுக்குள்ள பயமே வந்திருக்கும். சாரி எவ்ரிபடி, ரொம்ப சாரி. எனக்கு என் உயிர் முக்கியமாச்சே. என்னை காப்பாத்திக்க நான் அவங்களோட பேரை கண்டிப்பா சொல்லியாங்க. இங்க பாரு, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். உன்னை கொல்ல சொன்னது யாருன்னு அவங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் என் மேல எந்த கேஸும் நீ போடக்கூடாது. போலீஸ் என் மேல கையே வைக்க கூடாது. அதுக்கு சம்மதம் நான் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன்னா நான் உனக்கு உண்மையை சொல்றேன். இன்ஸ்பெக்டர் சார், இவன் யார் பேரை சொல்றானோ நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்க அவங்க மேலதான் ஆக்ஷன் எடுக்கணும். இவன் மேல ஆக்ஷன் எடுக்கவும் கூடாது. ப்ளீஸ், இவனை அரெஸ்ட் பண்ணவும் கூடாது. இவன் யார் பேரை சொல்றானோ அவங்கள நீங்க அரெஸ்ட் பண்ணிக்கலாம். போதுமா? நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு இப்பவாது அது யாருன்னு சொல்ல. எங்க அம்மா சொன்ன இன்னொரு விஷயம் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவங்களுக்குள்ள வெளியே தெரியாத ஒரு கெட்ட எண்ணம் இருக்குமா. அதே மாதிரி தான் உங்க ஃபேமிலி. சீ, முதல் நாள் இந்த வீட்டுக்கு வந்தப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன குடும்பம்டா அது. இவங்க எதுக்கு ராமாயண நாடகம்லாம் போடுறாங்கன்னு நினைச்சேன். ராமாயணத்துல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் உங்க குடும்பத்திலேயே இருக்கு. நீங்களே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நாடகம் போடுறீங்க? எப்படா முதுகுல குத்தலான்னு இங்க பல பேரு காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, ஏன் டைமை வேஸ்ட் பண்ற? அது யாருன்னு பேரை சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இங்க இருந்து போக என்ன வேண்டியது. அவசரம் உனக்கு? இவ்வளவு நேரம் பொறுமையா தானே இருந்த. நான் ஒரு ஃப்ளோவா டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொன்னா என்ன? உன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவு கூட உனக்கு தெரியலையே. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் ஃபேமிலியோட டீலிங் வச்சேன் பாரு, அதான். இனிமே கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா கூட இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். இப்ப கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. எனக்கு பணம் கொடுத்து உன்னை கொல்ல சொன்னது யாருன்னு இப்ப நான் சொல்ல போறேன். தோ இவங்க தான். நல்லா பாத்துக்க. ராஜனா, நீங்களா? நீ என்ன எனக்கு டூப்பா? தலையில பேண்டேஜ் கட்டிட்டு நிக்கிற? வேணாம்பா, அப்புறம் நீயும் என் கூட ஜெயில கழித்தீங்கணும். தள்ளிப்போ அந்த பக்கம். தனுவா? ஐயோ, வேற பேபி ஷாப்பிங் மால் நினைச்சியா ஜெயில நின்று போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க? தள்ளிப்போ. ஆலியாவா? தோ இவங்க தான். இவங்க தான் உன்னை கொலை பண்றதுக்கு பணம் கொடுத்தாங்க. நான் அப்பவே நினைச்சேன் ஆலியா, உன்னால மட்டும்தான் இப்படி- சமுதாயத்துல பேரு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் இருந்தாலும் புத்தி மட்டும் என்ன மாதிரி கிரிமினலா இருக்கிறதால தான் யோசிச்சு இப்படி பண்ணிட்டாங்க. உண்மையதான் சொல்றியா? அவங்க தானா? ஐயோ, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட படா பேஜரா போச்சுப்பா. ஒவ்வொருத்தருக்கா தனியா சொல்லணுமா? ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? இங்க என்ன போட்டோ ஷூட்டா நடக்குது? உன்னையும் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. உன்னதான் சொல்றேன், தள்ளிப்போ வாங்குறது. இவன் தான் நம்ம எல்லாரோட மனசையும் கொள்ளடிச்ச ஒன் அண்ட் ஒன்லி அபி. சக் 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 சா ராக் ஸ்டார்.